ஐயோ பாவம்னு பார்க்குற இடத்துல நாங்கள் இல்லை தோழர். நாங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பீயிங். பொலிட்டிக்கல் ரைட்ஸ் தான் அடுத்த கட்டத்துக்கு எங்களை கொண்டு போகும். எங்களுடைய அவங்கள தொட்டா அது ஒரு போராட்டமாக வெடிக்கும். அவர்களை பேசினா தப்பாக பேசினா கேட்பாங்க அப்படிங்கிற கேள்விக்கு தமிழ்நாடு வந்துச்சு. இப்போ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி மற்ற மாநிலங்களில் இல்லை. இன்னைக்கு மாற்றுத்திறனாளி பற்றி தப்பாக பேசினா எல்லா பத்திரிகையாளர்களும் கேட்குறாங்களே. அது தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பெருமை. நாங்கள் கேட்க வேண்டாங்க, எங்களுக்காக பத்திரிகையாளர்கள் பேச ஆரம்பிச்சிடறாங்களே. அப்போ அதை பண்படுத்தியிருக்காங்க. அது பெரியார் மன்னன். அந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இதை அடுத்து கொண்டு போயிருக்காங்க. நாம் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் நம்ம ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறோம். நான் அப்படி தான் பார்க்குறேன். 2026 தேர்தலுக்கு 10 மாதம் இருக்குது. உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்க போகுது? மாற்றுத்திறனாளிகளை அரசியல்படுத்தி அவர்களை இன்னும் களத்துக்கு கொண்டு வரக்கூடிய வேலையை தான் என்னுடைய இருக்கும். அந்த தேர்தல் அறிக்கையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கொண்டு வரக்கூடிய இடத்துல தான் நான் இருப்பேன் நான் நினைக்கிறேன். நான் பிரச்சாரத்துக்கு நிச்சயம் போவேன். எங்களுக்கு மாற்றுத்திறனாளி செஞ்சுருக்காங்க, இன்னும் நிறைய செய்வாங்க. நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிங்கன்ற கேள்வி நான் களத்தில் மிக வேகமாக செயல்படக்கூடிய அரசியல் செயல்பாட்டாளராக இருப்பேன். நான் கண்டிப்பாக இருப்பேன்.